நீரஜம்மா நல்லபடியா குழந்தைய பெத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வானரு பேசுனது போதைய மார்மாவு எவ்வளவு நேரமா வெளியவே நிப்பா. சீக்கிரம் ஆரத்தி சுத்துங்க வானரு. சரிங்க பிசாண்டி சுத்திரி. குழந்தை பிள்ளை நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. ஏய் சரோஜா, குழந்தைய பெற்றது உன் தங்கச்சி தானே? எதுக்கு உன் குழந்தைக்கும் சேர்ந்து எடுக்கா? பாட்டி 3 பேரும் ஒரே குடும்பம்ல, அதான் 3 பேருக்கு இருக்க கண்டிச்சு போட்டோ. நீ சுத்த போறி. வானரி நானும் ஒரே குடும்பம் தான், நானும் நிக்கட்டுமா? அப்படியாண்டி, கொஞ்ச நேரம் அமைதியா நின்னீல்னா அதுவே போதும், உங்களுக்கு இருக்க திஷ்டி போயிடும். இந்த கூட நிக்கிறது கூடக்குள்ள நிக்கிறதுலாம் வேண்டாம். ஏன்னா குழந்தை பத்துட்டு வந்திருக்கிறது என் தங்கச்சி, அவளுக்கு தான் சுத்த போறேன். சுத்துங்க, நல்ல பாட்டு வச்சிட்டு சுத்துங்க வானரி. இந்த மீன்காரி என் குழந்தைவுல பக்கத்துல நிக்காரேன்னு தான் ஒன்னும் சொல்ல முடியாம நிக்கேன். சொத்த நேரம் கழிக்கட்டும். ஆண்டி, நான் ஆரத்தி மட்டும் தான் சுத்துவேன். பாட்டு படிக்க என்ன கச்சேரியா நடக்குது? நீங்க வேணா பாட்டு படிங்க, நான் சுத்தியேன். ஆதிக்கு என்ன பாடிச்சிருவோம், சுத்துங்க. என் பியாத்தி வேற நல்லா அழகா எண்ணிய மாதிரி பிறந்திருக்கா. நிறைய கண்டிஸ்டி விழுந்திருக்க, நல்லா சுத்துங்க வானரி. தெரியும் தெரியும், அழகா பிறந்திருக்கா. அது வரைக்கும் நிறுத்திடுங்க ஆண்டி. அதுக்கு மேல ரொம்ப வர்ணிக்காண்டா. பிறவே ஆரத்தி எடுத்தாலும் திஷ்டி கழிஞ்சிக்கிறாரு. அப்படி சொல்றீங்களோ? ஆமா, நான் கொஞ்சம் அழகுல பிறவாது சொன்னா திஷ்டி அதிகமா தான் ஆகும். ஆரத்தி சுத்துங்க வானரி. தூளியிலே ஆட வந்த வானத்துவின் விளக்கே. சரோஜம்மா, அந்த பக்கம் சுத்துமா, இவியலுக்கு வேண்டாம். சம்மந்தி பாட்டு தாமா படிக்காவ. நீ ஆரத்தியா நீரஜாக்கும் பாப்பாக்கும் மாப்பிளைக்கும் சுத்து. சரி சரி. ஆலியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை, வண்ண பூவா விளையாட, வெள்ளையம்மா எசப்பாட, தூளியிலே ஆட வந்த வானத்துவின் விளக்கே, ஆலியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. ஏல மீன்காரி, அத உனக்கு வரலலாம் விடா. திரும்பவும் அதே லைன்ல சுத்திட்டு கிடக்குதே எதுக்கு? இப்ப பாருங்க, பாட்டு எடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும். பிசாண்டி, காட்டருவி கண்ணு உறங்காது, காட்டு எருமெல்லாம் கண்ணு உறங்கிரும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க எல்லாரும் இருக்கும்போது பாடிடாதங்க ஆண்டி. ஏன் வானரி? அப்படிதான் பிசாண்டி, உங்க குரல் வளம் அப்படி. ரூம்குள்ள போய் உட்கார்ந்துட்டு கதவை பூட்டிட்டு தனியா நல்லா பாடுங்க ஆண்டி. நீரஜம்மா, பாப்பா கொண்டுட்டு உள்ள போகாம போ. சரிக்கா. எம்மா, தங்கச்சி கூட்டிட்டு உள்ள போ. சரிம்மா. எம்மா எம்மா. என்னம்மா? எம்மா இங்க போம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சாமிமா? எம்மா, போனர் ரபியல் தங்கச்சியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவே. நீ நுரஜாவை பார்க்கணும்னு சொன்னல்ல, வாமா போய்
இருந்தாலும் குடுமி நீ வாங்கிட்டு வந்த பழத்துல ஏதாவது வித்தியாசமா இருக்குமோ குழந்தைக்கு கொடுக்க மாதிரி நினைச்சிட்டேன். சில்பா வா சில்பா, என் தங்கச்சி வந்து பாரு. சரோஜக்கா பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கக்கா. பழம் தானே வாங்கிட்டு வந்திருக்கா, இல்ல பாயசம் வாங்கிட்டு வந்திருக்கியா? எதுக்கு அதை இத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லக்கா உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். தெரியுது தெரியுது, வாமா என் தங்கச்சி வந்து பாரு. இவளுக்கு என்னதான் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதுல உள்ள நல்லதே இவளுக்கு தெரியாது. எங்க அம்மா சொன்ன மாதிரி அழுகுன பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு இவங்க பேர் என்னன்னு மட்டும் தெரியட்டா, அதுக்கு பிறகு தானே இவளுக்கு இருக்கு. போட்டால நல்லா போச பறிச்சு ருச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள பூரா விஷம். பாத்துக்கிடி என்ன குடுமி? நீரஜா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்க்கா. மீன் கடைக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா, நான் வேற எங்க போவேன்? என் மாமா குழந்தை விட்டு எடுத்துட்டு வந்திருக்கல்ல, இங்கதான் இருக்கேன். சாமந்தியும் இங்க வந்துட்டாலே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சு இங்கேயே இருக்க வச்சிருவாங்க. வேற எங்க போக முடியும்? பிசாண்டி, நீங்க போகாம இங்கே இருக்கேன்னு சொல்லுங்க பிசாண்டி. எங்க அம்மா ஏதோ உங்களை சோறு போட்டு குடும்பப்படுத்துற மாதிரி சொல்லி இருக்கீங்க. எதுக்கு? உங்க அம்மா தங்கமான கோணம், அதனாலதான் சோறு போட்டா மறக்க முடியவில்லை. ஓ அப்படி எங்க அம்மா குணத்துக்காக சோறு தின்னுட்டு கிடக்குறீங்களோ? நீங்க ஆஸ்பத்திரில இருந்தே பிளானோட தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பிசாண்டி. மீன் கறக்கா, குழந்தை உங்களை உரிச்சி வச்சுல பறந்துருக்கா. தாய் மாதிரி கூட பிறக்கலையே. ஆமா ஜில்பா, பாசம். பிசாண்டி அப்படின்னா உங்க மகன் உங்களை மாதிரி பிறக்கலையே, இப்ப பாசம் இல்லையோ? அவன் எங்க மாமனார் மாதிரி பிறந்திருக்கான் வானரி. நல்லா பாசமா இருப்பாவ, நல்ல மனுஷன். ஓஹோ, நீங்க சொல்லியெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு பிசாண்டி. ஆமா வானரி, உண்மை அதுதான். நான் என் மார்பவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியுது தெரியுது, ரொம்ப தெரியுது. மீன் கறக்கா, பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கக்கா. அப்படியே சிலுப்பா? ஆமாக்கா, பிள்ளைய பார்க்க வெறுங்கையோட வர முடியுமா? அதான் பழம் வாங்கிட்டு வந்தேன். சரி சிலுப்பா, நீ சும்மாவே வந்தாலும் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஏன்னா என் மார்மவளுக்கு அவ அம்மா நல்லா செய்யாவே. அப்படியாக்கா? இருக்கப்பட்டவையே நல்லா செய்வாவே. என் பிள்ளைக்கு நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு கிடக்கேன்க்கா. சிலுப்பா, எல்லாரும் அவிய பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு தான் செய்வாவே. வசதி இருந்தா மட்டும் மரமே வந்து இந்த பறிச்சுக்கேன்னு வராது. நாங்களும் ரூபா கொடுத்து தான் வாங்கி கொடுக்கோம். அப்படியேக்கா? நீரோஜா, உன் பிள்ளைய பார்க்க பழம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஏ அம்மம்மா, இந்த பழம் வாங்கிட்டு வந்தது 10,000 தடவை சொல்லிட்டா. இதை தின்னால விளங்காது. என்ன குடுமி? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கொஞ்சம் வாங்க. என்ன விஷயம்? எதா இருந்தாலும் இங்கே கேளு. கொஞ்சம் தனியா வாங்கலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த குடுமி இருக்கு, என்ன தனியா கூடியாவிட்ட பேசைக்கு எனக்கு என்ன இருக்கு? ரெண்டு பிள்ளைங்க கூப்பிட்டு வாங்கலாம், போங்கலாம். புது இடம் ஏதாவது கேட்டதுக்கு கூச்சப்பட்டுட்டு தனியா கூப்பிடுவாளா இருக்கும். வாங்க வானரி. பாரு பாரு. மீன் கறக்க உங்க பேத்தி உங்களை மாதிரியே இருக்காதனால உங்க மேல பாசம் அதிகமா வந்துரும். என் பேத்தி என் மக மாதிரில இருக்கா. எங்க மேல அப்படின்னா பாசம் இருக்காதோ? அப்படிலாம் இல்ல சிலுப்பா. பிள்ளைகளுக்கு எல்லார் மேலயும் பாசம் இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிடியோமோ அது மாதிரி தான் அதுவும் நம்ம கிட்ட நடந்துக்கிடும். சரிக்கா. என்ன குடுமி, எது கூப்பிட்டா? ஓனர் ரபியில, உங்க பேர் என்ன? என்னது? இல்ல, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் உனக்கு தெரியாதோ? என்ன குடுமி, ரொம்ப நாடகம் போடுறியா இருக்கு? இல்ல, உங்க பேரு மொத பேரு தெரியும். ரெண்டாவது பேர் என்னது, இல்லனா முழு பேர் என்னது? அத தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? அது தேவைப்படுது, சொல்லுங்க. முழு பேர் தெரிஞ்சா பல லட்சங்கள் கோடிகள் என்ன தந்துருவியா? எதுக்கு இப்ப என் பேரை கேட்டுக்கிட்டு இருக்க? அது தேவைப்படுது, அதுக்கு தான் கேக்குறேன். இங்க பார் குடுமி, எதுக்கு கேட்டா இப்ப மரியாதையா சொல்ற? இல்ல குடுமி இன்னைக்கு மரத்துல தான் தொங்கும். ஒரு பேரை கேட்டா கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியே போல இருக்கு. பேரை தானே கேட்டா எதுக்கு பேசுறிய? எதுக்கு கேட்டான்னு எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆகணும். இல்ல மண்டருக்கும் குடுமி இருக்காது. இல்ல வேற ஒண்ணுத்துக்கும் இல்ல. எங்க மாமா இருக்காதுல்ல, அவிய எங்க பாப்பாவை சொர சொரன்னு கூப்பிடியாவ. சொரோஜினின்னு முழு பேர் வச்சிருக்கா.
உண்மையில சொல்றேன், குடுமையை அறுத்து விடுவேன். நல்ல டிசைனா மூஞ்சிய மாத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே பேசிக்கிட்டு பேர் கேட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, முழுசா மூஞ்சியவே மாத்த வேண்டியதாயிரும். பாத்துக்க. உங்க பாப்பா பேரு சரோஜினி. சரவண மாமா கூப்பிடியாவ. அதே மாதிரி உங்களையும் சரவண கூப்பிடியாவல. அத உங்க முழு பேரு தெரிஞ்சுக்கிடலாமேன்னு கேட்டப்ப யாரும் ஒண்ணுத்துக்குள்ள. அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எங்க அம்மா எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரை ஆராய்ச்சி பண்ணக்கு நீங்க வராண்டா. வேணா உங்க மாமனை போய் ஆராய்ச்சி பண்ணுப்ப. வந்துட்ட கொண்டையும் மாண்டையும் கொண்டுகிட்டு. எப்போ பயங்கரமா வெடிச்சிட்டாவ. ஒரு நிமிஷத்துல நீ க்ளோஸ் பண்ணியப்பாவ. எப்படியோ தப்பிச்சிட்டேன். இந்த ஒன்னர பேர்ட்ட கொஞ்சம் சொக்கறதையா தான் பேசணும். அதுக்காக பேரை கண்டுபிடிக்காம எப்படி இருக்க முடியும்? கண்டுபிடிச்சே தீருவேன். மீன் கணக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. நீரோஜா வரேம்மா. சீலுப்பா இருந்துட்டு பேரவுதான் போயேன். சாமந்தி சாமச்சிட்டு இருக்காவ. சாப்பிட்டு எடுத்துட்டு கூட போகலாம். இல்லக்கா, என் மகன் ஒத்தையில இருப்பாள்ல. இல்லனா சாப்பிட்டுட்டு கூட மெதுவா போவேன். அப்படி சொல்றியே. சரி பிள்ளைய போய் பாரு. சரிக்கா, நான் பாரேன். அத்தை, பாப்பாவை என்கிட்ட தரியலா? நான் வச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. வேண்டாம் மண்ணி, சொத்து நேரம் பாட்டு ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிட்டு என் பேத்திய. என் பட்டுக்குட்டி என்ன செய்யுது? அம்மா, சிலுப்பா போயிட்டாளா? போயிட்டாவக்கா. அம்மா, கொண்ட பழத்தை யார் வாங்கினது? எங்க இருக்குது? ஏக்கா, நான் வாங்கலக்கா. பிசாண்டி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ? இல்ல வானரி, நான் எங்க வாங்கினேன்? பச்சை பிள்ளைய நான் கையில வச்சிட்டு இருக்கேன். எப்படி வாங்க முடியும்? அப்போ எங்க கொண்டு வச்சா? உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போனாலன்னு போய் கேளுங்க. அம்மாட்ட கொடுத்துருப்பா. அம்மாட்ட நிரோஜாட்ட கொடுக்கல. யார்ட்டையும் தரல, உங்ககிட்டயும் தரல. அப்படின்னா கையோட தான் கொண்டு போயிருப்பா. சரி, வாங்கிட்டு வந்து 30 வாட்டி சொல்லிட்டா. ஒருத்தட்டையும் கொடுக்காம கையோட தூக்கிட்டு ஓட்டா புல்க. வானரி, அவளே கஷ்டப்பட்டவா வானரி. அவ வாங்கிட்டு வந்த பழத்துக்கு எதுக்கு இப்படி அலையறியே? என்னது அலையறேனா? என்ன பிசாண்டி, என்னை பத்தி இப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்களோ? நானே அந்த பழத்துக்கு எங்க எரியலான்னு வந்தேன். கையோட அவளை எடுத்துட்டு போனதே ரொம்ப சந்தோஷம். நீங்க பிள்ளையாட்ட தந்துட்டு உங்க வீட்டுக்கு போங்க. வானரி, நீங்க ஏன் அளவுக்கு தூக்கிக்கிட மாட்டிய வானரி? நானே என் பேத்தி என்ன சொத்த நேரம் வச்சிடி. நீங்க போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. ஆமாக்கா, அத்தை வச்சுக்கிடட்டும். நீ ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சரி. இந்த மீன்காரி இங்கே வந்து செட்டில் ஆயிருவா போல்க. முதல்ல இவளை அந்த வீட்டை விட்டு தரத்தானே. எம்மாடி மார்மாவளே, சொத்த